ஒவ்வொரு கண்ட்ரியா ஊர் சுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்பாவது ஒண்ணா பொழுது போதுன்னு நடிகர். கொஞ்சம் சோம்பேறித்தனம், நல்ல கதைகளை தேடி எடுக்கிறது இல்ல, டைம் அவர் அனுமதிக்கிறது இல்ல. அவர் நல்ல டைரக்டரை தேடி போய் கதை கேட்கறது இல்லைன்றதுதான் பிரச்சனை. சினிமாவே நேச்சு, சினிமாவே கதை கேட்டு அடுத்த 6 மாசத்துல இதான் படம்னு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணும் போதே ஒரு பிரச்சனை வருது. சோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாவும் இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுல முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு பிக் ஷாட் அப்படின்னா நம்ம அஜித் சார். சோ அவருக்கும் உங்களுக்கும் இருக்க பாண்டிங் பத்தி சொல்லுங்க சார் எங்களுக்கு. பாண்டிங் ஒன்றும் இல்லை, என்னோட முதல் கதை நான் தயாக்கு பண்ணும்போது அந்த கதை அஜித் சார் சொன்னதுதான். கண்டிப்பா அவரோட டேட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணேன், கிடைக்கல. அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தாரு, வேற வழி இல்லாம பிரகாஷ் ராஜுக்கு போயிடுச்சு. அது பணத்துக்கு அந்த படத்தை முதல்ல பார்த்துட்டு கால் பண்ணதும் அஜித் சார். தயா பார்த்துட்டு இந்த படம் நான் பண்ணியிருந்தா எவ்வளவு இன்னும் வேற மாதிரி கொண்டு போய் சேர்த்துப்பேன். அவசரம். தயா வந்து அஜித் சாருக்கு பண்ண வேண்டிய படம். ஆமா, அந்த கதை முதல்ல அவருக்கு ஒரு சீன் சொல்லி இந்த டிராவலிங் இந்த மூடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா இருக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். வெயிட் பண்ண நான் ரேட் தரேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னோட சிச்சுவேஷன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது தேவையில்லாம அந்த லைனை வந்து நம்ம பிரகாஷ் ராஜுக்கு அவரோட நண்பருக்கு சொல்லும் போது அவர் பிரகாஷ்க்கு சொல்லி, பிரகாஷ் நான் இந்த கதை நல்லா இருக்கு நான் பண்றேன்னு சொன்னார். ஒரு அப்கமிங் வில்லனா இருந்து அந்த கடைசி வரைக்கும் வில்லனாவே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குதான் நான் பண்றேன் போது வேற வழி இல்லைன்னு நானும் டேக் ஆஃப்க்கு அஜித் சாரை மீட் பண்ண முடியல. அவர் அவ்வளவு ஈஸியா நெருங்கவும் முடியாது. அவரும் ஸ்டபனா சொல்லிட்டாருன்னா கடைசி வரைக்கும் காப்பாத்துவாரு, எப்படியாவது நம்மளை கூட்டிட்டு வந்துவாருன்ற நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு இல்ல. அவர் கொஞ்ச நேரம் மைண்ட் மாறும், கொஞ்சம் குழந்தைத்தனமா இருப்பாரு. திடீர்னு கார் ரேஸ் போயிடுவாங்க, திடீர்னு வேற வந்து போயிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம சரி ஒரு காலம் வேற கதை பண்ணிக்கலாம் அப்படின்னு பட் அதுக்கப்புறம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்றேன் உனக்கு சொன்னார். சிச்சுவேஷன் எதுவும் பட் உங்களோட முதல் அறிமுகம் வந்து காதல் கோட்டை இல்லையா சார்? அஜித் சாருக்கு காதல் கோட்டை. அதுக்கப்புறம் வந்து இது உன்னை கூட என்னை தெரியல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அதனால ஒரு லைம்லைட்ல அவர் எப்பவும் செல்லுன்னா தெரியும். அதாவது எனக்கு செய்யணுன்ற ஒரு முயற்சியில தான் இருந்தேன். நமக்கு டைம் ஒத்துழைக்கல, அதுதான் நான் நினைப்பேன். நான் விஜயோட பணியாற்றி இருக்கணும்னு போயிடுச்சு. விஜயகாந்த் சார், விஜயகாந்த் சார் நல்ல நடிகர் சூர்யா கதை ஓகே பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கும் மாத்தி நம்மள வேற ஏதோ ஒரு டைமென்ஷனுக்கு ஏதோ ஒண்ணு கூப்பிடுதுன்னு நினைச்சு இவ்வளவு தோல்விகளுக்கு அப்புறமும் நான் ஸ்டடி பண்ணி என் வாழ்க்கையை நடத்தி போயிட்டு இருக்கேன். இதுதான் நீங்க பாக்கணும். ஏன் அவர் இவ்வளவு மிஸ் ஆகியும் இன்னும் சர்வே பண்ணிட்டு இருக்காருன்னா என்னோட கான்பிடன்ஸ் மட்டும் நம்ம விடக்கூடாதுன்றதுதான். அஜித் சார் பொறுத்தவரையும் நம்ம தான் அவரை போய் சேசணும். அவர் வெரைட்டி வந்து செந்தில் படம் கொடுக்கணும் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். அதனால என்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க மிஸ் ஆயிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நம்ம கதை சொன்னா அவர் பிடிக்கும்ன்றது எல்லாமே. சார் இப்போ வந்து அவருடைய படங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. தீபாவளிக்கு ஒண்ணு, பொங்கலுக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அண்ட் அவரோட படங்கள் பார்க்கும்போது அவரோட ஃபேன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புனா முயற்சி வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க, பட் இன்னும் வரல. அப்புறம் குட் பேட் அக்லி அதுக்குள்ள அப்டேட் வந்துருச்சு. சோ இப்படி அவருக்கான எதிர்பார்ப்பை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரோ, ஏன் அந்த எதிர்பார்ப்பை கொடுத்துட்டே இருக்காரு, ஏன் இப்படி தாமதப்படுத்துறாரு? சோ ஒருவேளை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அவன் நல்ல டைரக்டரை தேடி போய் கதை கேட்கறது இல்லைன்றதுதான் பிரச்சனை. தன்னோட ஜீனியஸா ஒரு டைரக்டரா ஒரு நடிகர் சர்வே பண்ணும் போதுதான் நம்ம ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும். ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் போதுதான் அஜித் சார் ஜெயிக்கும். அந்த மாதிரி ஜெயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பான ஜெயிப்பா இருக்கும். இப்பவும் அஜித் சார் படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மினிமம் கேரண்டி அவர் 250 கோடியில முடிச்ச படத்தை 200 கோடி சம்பாதிக்குது. அது 300 கோடி சம்பாதிக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்னீஷியனோட அவர் சேரும்போது நல்ல விஷயங்கள் கிடைக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம், நல்ல கதைகளை தேடி எடுக்கிறது இல்ல, டைம் அவர் அனுமதிக்கிறது இல்ல. அவர் யாரும் ஈஸியா போய் நெருங்க முடியல. அவர் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க மட்டும்தான் அவரை பார்க்க முடியுது. சோ அவரும் தேர்ந்தெடுக்கணும் நல்ல டைரக்டர் வேணும். அது மட்டும்தான் பிரச்சனையே தவிர மற்றபடி ஒரு படத்துக்கு நடுவுல கேப்ல ஒரு மாதிரி மேலே வேலைக்கு போயிடுறாரு, ஒவ்வொரு கண்ட்ரியா ஊர் சுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்பாவது ஒண்ணா பொழுது போலன்னு நடிக்கிறார். அதுதானே எங்களுக்கு கஷ்டமா. சினிமாவே நேச்சு, சினிமாவே கதை கேட்டு அடுத்த 6 மாசத்துல இதான் படம்னு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணும் போதே ஒரு பிரச்சனை வருது. அவர் ரொம்ப கேஷுவலா அதை ஹேண்டில் பண்றதுதான் கஷ்டமா இருக்கு. பட் அவருக்கு அது போதும் அப்படின்னு நினைப்பு இருக்கு. அதான் உண்மை.
அவருக்கு இந்த சினிமா வருமானம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த வரைக்கும் வரட்டும் நினைச்சிட்டு அவரோட லைஃப் ஸ்டைல்ல சினிமாவும் ஒரு அங்கமா இருக்கு. கார் ரேஸ் எப்படி அவருக்கு முக்கியமோ, பைக் ரேஸ் எப்படி முக்கியமோ, அது மாதிரி ஒரு 3 மாசம் ஒரு டேட் கொடுப்பாரு. அந்த டேட்ல நடிச்சிட்டு போயிடுவாரு. பட் இதுக்கப்புறமும் அவர் இப்படிதான் இருக்க போறாரு இல்ல? ஏன்னா ஏதோ ஒரு படம் தான், மாற்றமே வராது. விஜய் இல்ல அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணோம், வருஷத்துக்கு 2 படம். அவரால் அப்படிலாம் போய் 2 கேரக்டர்ல நடிக்கவே முடியாது. 10 நாள் இந்த படம் 10 நாள் அந்த படம் நடிக்க மாட்டாங்க. பட் இது குட் அண்ட் ஹெல்த்தியா? ஏன்னா இல்ல இல்லவே இல்ல. ஒரு படத்தை நேசிச்சு அந்த படத்தை முடிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு வருஷத்துக்கு 2 படம் கூட நடிக்க முடியலன்னா எப்படி? ஏன்னா பிகாஸ் அவருக்கு வந்து சொன்ன மாதிரி கார் ரேஸும் இருக்கு, ஃபேமிலியும் இருக்கு. அவருக்காக வருத்தப்பட்டு நம்ம கேள்வி கேட்கிறோம், இவ்வளவு மக்கள் எதிர்பார்க்கறாங்க, ரசிகர்கள் இருக்காங்கன்றத அவர் அதை ஃபீல் பண்ணல, ஒன்றும் பண்ண முடியாது. மேபி அவர் இப்படி நினைச்சிருக்கலாமா? எனக்கு அப்படி தோணுது. அடுத்து வர்ற நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம், நம்மளோட படம் இவ்வளவு இருந்தா போதும், அடுத்து வரக்கூடியவங்க பண்ணட்டும் அப்படி. அவரோட மைண்ட்ல என்னவா இருக்கும் நான் நினைச்சிருக்கேன், ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு போதும், அது ரீச் ஆகுது ஆகல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. 2 படம் 3 படம் வந்துட்டா மக்களுக்கு அஜித் மேல உள்ள கிரேஸ் குறைஞ்சிடும். ஓகே, நீங்க இப்ப வெயிட் பண்ணி பாக்குறீங்களா, 3 வருஷம் கழிச்சுல வந்திருக்க ஒரு படம், அப்பவும் அவருக்கு திருப்பி அதே கிறுக்க மாதிரி. ஒரு தியேட்டர் ஓனர் சொன்னாரு, சார் இந்த அஜித் படம் 2 வருஷமா யாருமே இருக்க மாட்டாங்க சார், திடீர்னு ஒரு படம் வருது, எங்க இருந்துதான் முளைப்பாங்கன்னு தெரியாது சார், 10 நாள் 2 நாள் 3 நாள் ஷோ அள்ளி திணிட்டு போவாங்க சார், அந்த மாதிரி வெறித்தனமா வராங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அதை அவர் தக்க வச்சுக்கிறது அவரோட விருப்பம், தங்கணுமா வேணாமாங்கிறது ரசிகர்களோட விருப்பம். பட் அல்டிமேட்டா அவர் வந்து ஒரு ஸ்டார், நல்ல ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் தான். சரி, எப்ப சார் படம் வரும் தெரியாது. இப்போ அவரோட படங்கள் அவர் கையில இல்ல, மாட்டிக்கிச்சு. இது வரைக்கும் அவரோட படங்கள் எதுவும் பினான்சியலா மாட்டினதே இல்ல. சில சிச்சுவேஷன் பிளஸ் லொகேஷன் டென்ஷன்ஸ் எல்லாம் சமாளிச்சு வந்துருவாரு. வரணும், அவருக்கு செட் ஆகாத டைரக்டரோட அவர் தெரியாம போயிட்டாருன்னா பாதியில திரும்பவும் கஷ்டமா இருக்கு. அதுதான் விஷயம். டைரக்டருக்கும் அவரோட ஸ்டைல மாத்த முடியாது. சோ வேற வழியில 2 பேரும் கொஞ்சம் இறங்கி போய் அடாப்ட் ஆகி நம்ம படத்தை முடிச்சு வெளியே வரும். அதனால படமா வருமா இல்லையான்றது படம் முடிஞ்ச படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ லாட். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. பர்டிகுலரா ஒரு கோணத்துல தான் பார்க்கணும் அப்படின்றது இல்லாம மீடியாவை இப்படியும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்தீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.